டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி, ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2.5 years ஆன் 4,000 at the rate of 10% per annum if the interest is compounded yearly. அதாவது 4,000 ரூபாய்க்கு 10% வட்டின்ற விகிதம் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போ 2.5 வருஷத்துக்கு காம்பவுண்டட் கூட்டு வட்டியில் எவ்வளோ அமௌண்ட்டு வரும்? வட்டி மட்டும் கேட்டுக்கிறாங்க. அப்போ வட்டி மட்டும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இப்போ அமௌண்ட்டு கண்டுபிடிப்போம். இது ஃபார்முலா பிரகாரம் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பெருசாக போகும். ஸோ இது டிஎன்பிசிக்காக உண்டான ஷார்ட்கட் மெத்தடில் சொல்கிறேன் எப்படி செய்யலான்றது. இப்போ 2.5 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4,000 அமௌண்ட்டு 10/100 10% இன்ட்ரெஸ்ட்டு டிவைடட் பை 100 ஒரு வருஷத்துக்காக கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்காக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இது பண்ணணும். ஏன்னா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால ஒரு வருஷத்துக்காக ஆட் பண்ணி செய்யணும். செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அப்போ 4,000, அப்போ 400 into 1, அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் 400 இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ ஃபஸ்ட் வருஷம் 400, அப்போ 2வது வருஷம் 400 + 4,000, அப்போ 2வது வருஷம் 4,400 into 10 divided by 100. எத்தனாவது? ஒரு வருஷத்துக்கு. அப்போ அடிச்சிட்டோம். அப்போ 440 into 2வது வருஷம் 440 ரூபா கிடைக்குது. 2வது வருஷம் எவ்வளோ கிடைக்குதுங்க? 440 ரூபா வட்டி கிடைக்குது. எவ்வளோ மொத்த அமௌண்ட்டு? இதில் 4,400 ஆட் பண்ணணும் 3வது வருஷத்துக்கு. 3வது வருஷத்துக்கு 4,400 ப்ளஸ் பண்ணால் 4,840 into 10 divided by 100. ஆனால் இங்கே நம்மளுக்கு ஒரு வருஷம் கணக்கு பண்ண வேணாம். ஏன்னா இவங்க கேட்குறது 2.5 years. ஃபஸ்ட் வருஷம் கண்டுபிடிச்சிட்டோம், செகண்ட் வருஷம் கண்டுபிடிச்சிட்டோம், 3வது 6 month தான், அதாவது அரை வருஷம். அப்போ அரைக்கு எப்படி பிடிங்க? 1 divided by 2. ஓகேங்களா? இப்போ அடிக்க வேண்டியது முடிஞ்சாலும் கணிக்கலாம். 1 இதை அடிச்சிடுறோம், இதையும் அடிச்சிடுறோம். அப்போ 484 into 1, 484 into 1, 484 divided by 2. இப்போ இதையும் கணக்குனா 2, 4, 2. அப்போ 6 monthக்கு அரை வருஷத்துக்கு 242 ரூபா வட்டி. அப்போ 4840 ப்ளஸ் 242. அப்போ என்ன வருங்க உங்களுக்கு? 2805. இப்போ மொத்த அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு? 5,082 ரூபா. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்குறாங்க. அப்போ 5,082 மைனஸ் 4,000. அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 1,082. இதுதான் ஆன்சர். இது ஒரு ஷார்ட் மெத்தடு. ஆன்சர் 1,082. தேங்க்ஸ்.